பாஸ்கர்னு சொல்கிற ஒருத்தன் கண்ணதாசன் பேக்கில் இருந்த காசை திருட பார்ப்பான். இதை பார்த்த பாரதி அவங்ககிட்ட சண்டை போட்டு அந்த காசை கொண்டு போய் கண்ணதாசன் அம்மாவுக்கு அக்கௌண்ட்டில் அனுப்பி விட்டுருவான். அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருத்தர் இந்த கம்பெனியில் ரொம்ப கொடுமை செய்கிறாங்க, எதிர்த்து கேட்டால் கொண்டுறாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த போலீஸை வைகுண்டத்தோட ஆள் தான். வைகுண்டம் யார் மேலடா கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு கேட்டு அவர் ராட்டில் அடித்து கத்தியில் குத்தி கொண்டுடுவான். பாரதி இங்கே வேலை செய்கிற இடம் செட் ஆகாதுன்னு ஒரு அண்ணங்கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு கிளம்ப போவான். அப்போ பாஸ்கர் வந்து அடிப்பான். சண்டை போடும்போது தெரியாதனமாக பாஸ்கர் கம்பி குத்தி இறந்து போயிடுவான். இந்த விஷயத்தை அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் பாரதி பாஸ்கரை கொண்டுட்டான்னு செங்கோடன் கிட்ட கால் பண்ணி சொல்லிடுவான். செங்கோடன் யாரையோட கொல்றன்னு சொல்லி பாரதி அடிச்சு கொள்ள சொல்லுவான். பாரதி அங்கேருந்து ஆளுங்கிட்ட சண்டை போட்டு தப்பிக்க பார்ப்பான். செங்கோடன் ராடு எடுத்து பாரதி அடிச்சு கொல்ல போவான். திடீர்னு காலில் அடிப்பட்ட இந்திக்கார பையன் வந்து செங்கோடன் எட்டி வதிப்பான். செங்கோட முதுகுல கம்பி குத்தி அவன் உடனே வைகுண்டத்துக்கு கால் பண்ணுவான். வைகுண்டம் போன் இந்திக்கார பையன்கிட்ட இருக்கும். அவர் என்னடா பண்ணீங்கன்னு கேட்பான். இந்திக்கார பசங்க 2 பேரும் வைகுண்டத்தை கொல்ல போயிருப்பானுங்க. வைகுண்டம் இவனுக்கு 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு கார் எடுத்து கிளம்ப போவான். அப்போ பின்னாடியே வந்து வைகுண்ட காரில் ஏறி வைகுண்ட கழுத்து எடுத்து கொண்டுடுவானுங்க. இங்கே வந்து செங்கோடனையும் கொண்டுட்டு பாரதி இங்கேருந்து தப்பிச்சு போக சொல்லிடுவானுங்க. பாரதி அங்கேருந்து தப்பிச்சு போய் அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவான். அவர் உடனே ஊருக்கு கிளம்ப சொல்லுவார். கொஞ்சம் வருஷம் கழிச்சு பாரதி நல்லா படிச்சு அவங்க ஊரில் வியூ ஆகி அவங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துப்பான்.